வீடுகளிலும் மண்பானை சமையல் தண்ணீர் என இருந்து வந்த காலங்கள் மாறி தற்போது நாகரிகம் என்ற பெயரில் பிளாஸ்டிக் போன்ற பாத்திரங்களை பயன்படுத்துகின்றோம். இந்த செய்தி தொகுப்பில் மண்பானையில் சமைப்பதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நமது உணவை மண்பானைகளில் சமைக்கும் போது அதில் இருக்கும் நுண்துளைகள் காரணமாக உணவின் மீது வெப்பம் சீராகவும் மெதுவாகவும் பரவுகிறது. மண்பானைகளில் சமைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் ஆவியில் வேக வைத்த உணவுகளின் தன்மையை பெற்றது. இதனால் உணவில் உள்ள சத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு எளிதில் செரிமானமாக உதவும். மேலும் உணவை மண் பாத்திரத்தில் சமைப்பதால் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதிலும் குறிப்பாக மண்பானையில் செய்கின்ற மீன் குழம்பு ஒரு வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் மற்ற பாத்திரங்களில் வைக்கின்ற உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக நீர்த்து போய்விடும். அது மட்டும் இல்லாமல் மண் பாத்திரங்களுக்கு உணவில் உள்ள அமிலத்தன்மையை சமப்படுத்தும் திறன் உள்ளதால் உப்பு, புளிப்பு சுவையுடைய உணவுகள் சமைக்கும் போது எந்த ஒரு தீங்கான விளைவுகளையும் ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் உலோக பாத்திரங்கள் உணவுடன் சேர்ந்து வினை புரியும். மேலும் மண்பானையில் சமைக்கும் உணவுகளை சாப்பிடும் போது நல்ல பசியும் நல்ல தூக்கமும் ஏற்படுத்தி மலச்சிக்கல், குழந்தையின்மை, உடல் சூடு போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். இதில் சமைத்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதால் அல்சர், வயிற்றுப்புண் ஏற்படாமல் உடலை குளிர்ச்சியாக வைத்து நீண்ட ஆயுளையும் கொடுக்கிறது. மண்பானையில் வைக்கப்படும் குடிநீரில் நமது உடலுக்கு தேவையான பல தாதுக்கள் இயற்கையாகவே கிடைக்கிறது. ஆனால் இந்த தாதுக்கள் நாம் தற்போது பயன்படுத்தும் மினரல் வாட்டரில் கூட கிடையாது. நமது உடல் உறுப்புகளுக்கு இது போன்ற தாதுக்கள் மிக அவசியம். ஆனால் அது கிடைக்காமல் போகும்போது உறுப்புகளில் செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மண்பானையில் 2 முதல் 5 மணி நேரம் வரை வைக்கப்பட்ட நீரில் உள்ள எல்லா கெட்ட பொருட்களையும் மண் உறிந்துவிட்டு மண்ணில் உள்ள சத்துக்களை நீருக்கு கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்ல வாட்டர் ஃபில்டராகவும் பயன்படுகிறது. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.